வெல்கம் டு மேக் லீடர்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. அன்னையோட கிளாஸ் வந்து நம்ம பக்சார் போர் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று கிளாஸ் ஆனால் பிளாசிக் போரை பார்த்துட்டு வந்துடலாம். பிளாசிக் போர் பார்த்தா தான் நமக்கு பக்சார் போர் அடுத்து புரியும். ஏன்னா பிளாசிக் போரில் கண்டினியூஷன் தான் நம்மளோட பக்சார் போர். அதில் வந்த கேரக்டர்ஸ் தான் நம்மளோட பக்சார் போரில் வருவாங்க. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்களுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு கோத்ரூ மட்டும் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்னையோட பக்சார் போரை. ஆக்சுவலாக என்னன்னா பிளாசிக் போர் வந்து 1757 ஜூன் 23 நடக்கும். யார் யாருக்கு நடுவில் நடக்கும்னா, சிராஜ் உத்தவ்லான்ற வங்காளத்தோட நவாப் ஒருத்தர் இருப்பாரு. வங்காளத்து நவாப் யாரு? சிராஜ் உத்தவ்லா. அவருக்கும் வங்காளத்துல அப்ப ஆங்கிலேயர்களோட படை தளபதி இருப்பாங்க இல்லையா, அவர் பேர் என்னன்னா ராபர்ட் கிளைவ். நேற்று கிளாஸ் கவனிச்சிங்கன்னா தெரியும். ராபர்ட் கிளைவை நீங்க என்ன செஞ்சிருக்க கூடாது, மறக்கூடாது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் தான் ராபர்ட் கிளைவ். அவர் யாரா இருந்தாருன்னா வங்காளத்தோட ஆங்கில படை தளபதியா இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தான் இந்த பிளாசிக் போர் வருது. பிளாசிக் போர்னு ஏன் பேரு அப்படின்னு கேட்டா, வங்காளத்துல இருக்க ஒரு இடத்தோட பேரு தான் பிளாசி. அந்த இடத்துலதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும், இந்த பக்கம் சிராஜ் உத்தவ்லாவுக்கும் அந்த பக்கம் ராபர்ட் கிளைவுக்கும் நடந்த இந்த போற பேர் என்னது? பிளாசி போர். ஏன் பிளாசின்ற இடத்துல நடந்தனால இதோட பேர் என்னது? பிளாசி போர். இதுல வந்து இந்த மீர் ஜாஃபர்னு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மீர் ஜாஃபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, சிராஜ் உத்தவ்லா இருக்கார் இல்லையா, நம்மளோட வங்காளத்தோட நவாபா இருந்தார் இல்லையா, அவரோட தளபதி தான் இந்த மீர் ஜாஃபர். இப்ப என்ன நடக்குதுன்னா, சிராஜ் உத்தவ்லா நம்ம நாட்டை சேர்ந்தவர். ஸோ அவர்கிட்ட படை வீரர்கள் எப்படி இருப்பாங்க? நிறைய பேர் இருப்பாங்க. ராபர்ட் கிளைவ் என்ன பண்ணியிருக்காரு? ஆங்கிலேயர்லேருந்து இங்கே வர்றச்ச கொஞ்சமாக தான் அவங்கள்ட்ட அந்த படை வீரர்கள் இருப்பாங்க. அப்போ வந்து டைரக்டாக போர் பண்ணால் யார் ஜெயிப்பா? சிராஜ் உத்தவ்லா ஜெயிப்பார். ஸோ என்ன பண்ணுறாரு ராபர்ட் கிளைவ்? மீர் ஜாஃபரை கூப்பிடுறாரு. மீர் ஜாஃபர்கிட்ட ஒரு யோசனை பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எங்களை ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம், அரியணையில உங்களை வந்து நவாப்பா உட்கார வைக்கிறோம் அப்படி சொல்லிடுறாங்க. அதனால மீர் ஜாஃபர் என்ன பண்றாருன்னா, சிராஜ் உத்தவ்லா அந்த போருக்கு ரெடியா இருக்கும் போது மீர் ஜாஃபர் வந்து அந்த படையை அனுப்பாம என்ன பண்ணிடுறாரு, ராபர்ட் கிளைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அதோட இந்த பிளாசிக் போர் எண்டில் நடந்த சண்டையில என்ன பண்றாரு, சிராஜ் உத்தவ்லா கொல்லப்படுறாரு. மீர் ஜாஃபர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து மீர் ஜாஃபருக்கு வங்காளத்தோட அரியணையில என்ன செஞ்சுட்டாங்க, நவாப்பா அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, அரியணையில அமர்த்திட்டாங்க. இப்ப யாரு வங்காளத்தோட நவாப் யாரு? பிளாசிக் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருன்னா மீர் ஜாஃபர். ஓகேவா? இதுதான் பிளாசிக் போர். இந்த பிளாசிக் போர் அப்படியே ஸ்டார்ட் ஆயிருச்சா டைரக்டா அப்படின்னா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடியே சிராஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் கிளைவுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு என்ன பண்ணுவாருன்னா, சிராஜ் உத்தவ்லாவுக்கு ராபர்ட் கிளைவ் வந்து பெர்மிஷன் வாங்காம எல்லா இடத்துலயும் வணிகம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு ரெண்டுனா ஓகே. இவர் வந்து எல்லா விஷயங்களுமே அவரை வந்து ஒரு நவாப்புன்ற மரியாதை இல்லாம எல்லாத்தையுமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அவரா ஓன் டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ராபர்ட் கிளைவ். இதனால என்ன ஆகும்னா, சிராஜ் உத்தவ்லாவுக்கு கோவம் வந்துடும். அப்ப வந்து சிராஜ் உத்தவ்லா வில்லியம் கோட்டையில வந்து ஒரு 146 ஆங்கிலேயர்களை வந்து சிறைப்பிடி அடைச்சு ஒரு சின்ன ரூம், ஒரு 12-10 பேர் இருக்க ரூம்குள்ள ஒரு 146 பேரை வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஆங்கிலேயர்களை அடைச்சு வச்சிருவாரு. அடுத்த நாள் காலையில பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு 10 பேர் இருக்க வேண்டிய ஒரு அறையில வந்து 146 பேர் இருந்தா என்ன ஆகும், மூச்சு திணறல் காரணமா இறந்து போயிடுவாங்க. அதுல எத்தனை பேர் இறந்தாங்கன்னா 123 பேர் இறந்துருவாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள் இறந்துருவாங்க. இப்ப ராபர்ட் கிளைவுக்கு வந்து ரொம்ப கோபம் பயங்கரமாயிடுச்சு. யார் மேல? சிராஜ் உத்தவ்லா மேல. ஆனாலும் என்ன பண்றாங்க, சுத்தி இருந்த மன்னர்கள், நவாப்பு, ஆங்கிலேயர்கள் படைத்தளபதிலாம் ஒவ்வொரு ஏரியாவில் இருப்பாங்களா, அவங்களாம் என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் அமைதியாயிக்கோங்க, சண்டைலாம் வேணாம், அது வந்து தப்பு தான், இருட்டறை துயர சம்பவம்ன்றது ஒரு ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவத்துக்கு வந்து அது கோவலாம் பட வேணாம், ரெண்டு பேரும் வந்து அமைதியா போங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணி அமைதியா போங்க சொல்லிட்டாங்க. அந்த உடன்படிக்கை பேர் தான் அலிநகர் உடன்படிக்கை. அதை எப்ப போடுவாங்கன்னா 1757 பிப்ரவரி 9 போடுவாங்க. எதுக்காக? அமைதியா போறதுக்காண்டி போடுவாங்க. நல்லா டேட்டை கவனிங்க. 1757 பிப்ரவரி 9. ஆனா நமக்கு பிளாசிக் போர் எப்ப நடந்துச்சு? 1757 ஜூன் மாசம் நடந்திருக்கு. ரைட். ஏன் அததான் அமைதியா போகணும்னு ரெண்டு பேருமே உடன்படிக்கை பண்ணிட்டாங்க தானே, ஏன் அமைதியா போல? அங்கதான் பாயிண்ட். ரெண்டு பேருக்குமே என்ன செய்யறாங்க, மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங்கா என்ன பண்றாங்க,
அமைதியா இருக்கமான்னு இருக்காங்க. ஆனா வந்து 2 பேருக்கும் இடையில என்ன கிடையாது, அமைதின்ற ஒண்ணு கிடையாது. சிராஜ் உத்தவ்லாவுக்கு இவர் பண்ற ராபர்ட் கிளைவ் பண்ற எதுவும் பிடிக்கல. ராபர்ட் கிளைவ்க்கு 123 பேரை வந்து ஆங்கிலேயர்கள் இவர் கொல்ல அந்த இருட்டு அறையில அடைச்சு வச்சு அவங்க இறந்து போனாங்க இல்லையா, அந்த இன்சிடென்ட் வந்து அவரை ரொம்ப கோவப்படுத்துச்சு. இதுக்காக 2 பேரும் எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் தான் இந்த பிளாசி போர். இந்த பிளாசி போர் இப்படிதான் என்ன செஞ்சுச்சு, முடிவு பெற்றது. இதோட இறுதியில மீர் ஜாஃபர் என்ன செஞ்சுட்டாங்க, அரியணையில அமர்ந்துட்டாங்க. இந்த மீர் ஜாஃபர் வந்து யாருன்னா சிராஜ் உத்தவ்லாவோட படை தளபதியா இருந்தவர். இப்ப புரிஞ்சிருச்சா பிளாசி போர்னா என்னன்னு? இதோட கண்டினியூஸா இன்னைக்கு டே 2 இன்னையோட கிளாஸ் பக்சார் போர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பக்சார் போர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பக்சார் போர், இந்த பிளாசி போர் முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் வந்து தடையில்லா வணிக உரிமையை என்ன செஞ்சுட்டாங்க, பெறாங்க. எப்படி தடையில்லா வணிக உரிமைனா, ஏன்னா யாரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க, மீர் ஜாஃபரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்தா, ஆங்கிலேயர்கள் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் அவரை நவாப்பா நியமிச்சனால அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் இல்லைனால தடையில்லா வணிக உரிமையை வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துல கொண்டு வந்தாங்கன்னா, வங்காளம், பீகார், ஒரிஷா. இந்த கொஸ்டின் மார்க் இது வந்து கொஸ்டின்ல இம்பார்ட்டண்ட்டாக கேட்கலாம். மேபி இந்த இடம் வந்து கேட்கலாம், இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வங்காளத்தில் 24 பர்கான்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியையும் என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர் வாங்கிக்கிட்டாங்க. இதே கொடுங்க, 24 பர்கானா எங்களுக்கு வேணும் கொடுங்க சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்றாங்க, மீர் ஜாஃபருக்கும் இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் மீர் ஜாஃபருக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. யாரு, மீர் ஜாஃபருக்கு. அவங்க தான் அரியணையில உட்கார வச்சாங்க. இருந்தாலுமே ஆங்கிலேயர்கள் பண்றது என்ன செய்யல, அவருக்கு பிடிக்காம ஆயிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கும் என்ன ஆகும், கடுப்பு வரதானே செய்யும். எல்லாத்தையுமே இவங்களே ஓன் டிசிஷன் எடுத்துட்டு இவர் வந்து ஒரு நவாபுன்ற ஒரு மரியாதையே இல்லாம எல்லாத்தையும் ஆங்கிலேயர்கள் பார்த்தனால மீர் ஜாஃபருக்கு கோவம் வந்துடுச்சு. மீர் ஜாஃபர், நான் அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க சொல்றதும் நான் கேட்க மாட்டேன், அந்த ஆட்டிடியூட்ல மீர் ஜாஃபர் ஆன உடனே ஆங்கிலேயர்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சரி இனிமே வந்து நம்ம வழிக்கு வரமாட்டான், ரைட்டு, இவனை வந்து பதவியில இருந்து இறக்கிட்டு நமக்கு ஃபேவரா யார் நடக்கிறாங்க அவங்கள தூக்கி நவாப்பா போடு அப்படி சொல்லும் போது, மீர் ஜாஃபரோட மருமகன் இருப்பாங்க இல்லையா, அவர் பேரு மீர் காசிம். அவரை வந்து வங்காளத்தோட நவாப்பா மாத்திட்டாங்க. இனிமே நீ வேணாம் மீர் ஜாஃபர், நீ கிடையாது வங்காளத்தோட நவாப்பு, உன்னோட மருமகன் மீர் காசிம் தான் வங்காளத்தோட நவாப்னு சொல்லி வங்காளத்தோட நவாப்பா மீர் காசிமா மாத்திட்டாங்க. சரி, ஓகே, மீர் காசிம் இப்ப வங்காளத்தோட நவாப் ஆயிட்டாரு. அதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து தடையில்லா, மீர் ஜாஃபர் வந்த உடனே என்ன பண்ணாரு, தடையில்லா வணிக உரிமையை எந்தெந்த இடத்துல எல்லாம் கொடுத்தாரு. அதே போல மீர் காசிம் உள்ள வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு, ஆங்கிலேயர்களுக்கு ஒரு 3 இடத்த கொடுக்குறாரு. அது என்னன்னா, யாரு யாருக்கு கொடுத்தாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீர் காசிம் தான் ஒரு 3 இடத்த வந்து கொடுக்குறாரு. புத்வான், மிட்னாப்பூர், சிட்டகாங். இந்த பகுதியெல்லாம் மீர் காசிம் ஆங்கிலேயருக்கு என்ன செஞ்சுட்டாரு, கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே எங்க நடக்குது, வங்காளத்துல நடக்குது. வங்காளத்தோட தலைநகர் வந்து என்னவா இருக்கும்னா மூர்ஷிதாபாத்தா இருக்கும். அதை வந்து எங்க மாத்துறாங்கன்னா மாங்கரிக்கு மாத்திட்டாங்க. இதெல்லாம் வந்து பக்சார் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பிளாசி போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்ப பக்சார் போர் எப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, இப்போதைக்கு யாரு இருக்கா, நவாபா இருக்காருன்னா மீர் காசிம். ஓகே, மீர் ஜாஃபரை அவங்க பதவி விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ மீர் மருமகன் யாரு, மீர் காசிம் தான் இருக்காரு வங்காளத்தோட நவாபா. சரி, ஓகே, பக்சார் போர் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ ஸ்டார்ட் ஆகுது, யார் யாருக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆகுது? பக்சார் போர் 1764 அக்டோபர் 22 ஸ்டார்ட் ஆகுது. யார் யாருக்கு, இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, மீர் காசிம், மீர் ஜாஃபரோட மருமகன் அவர் தான். அவரும் இப்ப ஆங்கில படை தளபதி யார் இருக்காருன்னா ஹெக்டர் மன்ரோன்னு ஒரு ஆங்கில படை தளபதி இருக்காரு. ராபர்ட் கிளைவ் இப்ப கிடையாது. இப்ப இருக்கவர் பேர் என்னது, ஹெக்டர் மன்ரோ. சரி, ரைட்டு, இவங்க 2 பேத்துக்கும் நடுவுல தானே பக்சார் போர் நடக்குது. ஆமா, கரெக்ட், மீர் காசிமுக்கும் ஹெக்டர் மன்ரோக்கும் நடுவுல தான் நடக்குது. ஆனா மீர் காசிம் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஒரு தனியாள போய் அவங்க கூட வந்து என்ன பண்ண முடியாது, சண்டை போட முடியாது, சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஸோ என்ன பண்றாருன்னா ஒரு கூட்டு சேர்த்துக்கிறாரு. யாருன்னா சுஜா உத் தௌலான்ற ஒருத்தரையும் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம்ன்றவரையும் என்ன செய்யறாரு, மீர் காசிம் கூட்டு சேர்க்கிறாரு. கூட்டு சேர்த்து நம்ம போய் என்ன பண்ணலாம், போர்ல ஈடுபடலாம் அப்படி சொல்லி 2 பேரும் கூட்டு சேர்ந்து என்ன பண்றாங்க, பக்சார் போர்ல
ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பக்சார் போரும் நடக்குது. ஆனால் பக்சார் போரில் என்ன பண்ணுறது, அவங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக ஹெக்டர் மன்ரோ என்ன செஞ்சிட்டாரு, வெற்றி பெற்றுட்டாரு. யார்? ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்றாங்க. சரி ரைட்டு, அவங்க வெற்றி பெற்றாங்க, எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மீர் காசிம் என்ன பண்ணிட்டாரு, தோத்துட்டாரு. அப்படிதானே? சரி, இவன் சரிப்பட்டு வரமாட்டான், இவனை கம்பேர் பண்ணுறதுக்கு மீர் ஜாஃபரு எவ்வளோ பரவாயில்ல. யாரா மீர் ஜாஃபர்? யாரு? நல்லா கவனிங்க. இந்த கதையோட ஃபர்ஸ்ட் வந்தார் இல்லையா, சிராஜ் உத்தௌலாவோட படை தளபதி. கரெக்ட். இவனை கம்பேர் பண்ணுறவங்களுக்கு மீர் ஜாஃபரே பெட்டர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்சார் போர் முடிஞ்ச உடனே மீர் ஜாஃபரையை தூக்கி திரும்ப என்ன செஞ்சிட்டாங்க, வங்காளத்துல நவாபா உட்கார வச்சுட்டாங்க. மீர் ஜாஃபர் இறந்ததுக்கு அப்புறம் அவரது மகன் யாருன்னா நிஜாம் உத்தௌலா வங்காள நவாபா ஆகுறார். இங்கதான் கதை என்ன செய்யுது, பக்சார் போரோட கதை ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? இதுல நீங்க என்ன யாரெல்லாம் மெயின் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா மீர் ஜாஃபர், மீர் காசிம். இங்க வந்து 2 படை தளபதி, பிளாசி போர்ல வந்து ராபர்ட் கிளைவ், பக்சார் போர்ல ஹெக்டர் மன்ரோ. ஓகேவா? அதே போல பிளாசி போர்ல மீர் ஜாஃபர், பக்சார் போர்ல மீர் காசிம். ஓகே, மீர் காசிம் மீர் ஜாஃபர் இறந்ததுக்கு அப்புறம் தான் நிஜாம் உத்தௌலா வங்காளத்தோட நவாபா வந்துட்டாரு. சரி ரைட்டா, அவ்வளோதான் பக்சார் போர் முடிஞ்சிருச்சு. ஆமாம், பக்சார் போர் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு முடிவுக்கு வரணும்னா அந்த காலத்துலலாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா ஒரு உடன்படிக்கை போடுவாங்க. பார்த்தோம்ல, ஏற்கனவே நம்ம அலிநகர் உடன்படிக்கை போட்டோம். அலிநகர் உடன்படிக்கை எதுக்கு? ஒரு இருட்டறை துயர் சம்பவம் நடந்துச்சு, அதுக்காக நாங்கள் அமைதியாக போய்க்கிறோம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை, அதுதான் அலிநகர் உடன்படிக்கை. இங்கே வந்து பக்சார் போர் வந்து ஒரு முடிவுக்கு வரணும்னா, பக்சார் போர் சண்டை போய்கிட்டு இருக்கு, ஸோ அதை ஒரு முடிவு கொண்டு வரணும். அப்போனா அதுக்கு ஒரு உடன்படிக்கை வேணும். அது என்ன உடன்படிக்கைனா அலகாபாத் உடன்படிக்கை. கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அலிநகர் உடன்படிக்கை எந்த போர், அலகாபாத் உடன்படிக்கை எந்த போர்? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அலிநகர் வந்து பிளாசி போர், அலகாபாத் வந்து பக்சார் போர். எப்போ வந்துச்சு பாருங்க, 1765 பிப்ரவரி 20 என்ன பண்றாங்க, அலகாபாத் உடன்படிக்கை போட்டு பக்சார் போரை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஸ்டாப் பண்ணி என்ன பண்ண போறீங்க, ஒரு போரை வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துட்டீங்க. சரி ரைட்டு, ஏன்னா உடன்படிக்கையில என்னப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உடன்படிக்கையில போட்டாச்சு. சரி, நம்ம ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரலான்னு ஆங்கிலேயர்களும் சரி, நம்ம பக்கம் இருக்க நவாப்பும் சரி கொண்டு வந்தாச்சு. சரி, அதனால என்ன பண்ண போறோம், அந்த உடன்படிக்கையில என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா என்ன பண்றாங்கன்னா, வங்காள நவாப் இருக்காரு இல்லையா, அவரோட ராணுவம் நம்ம வச்சிருப்போம். நம்ம நவாப் இருக்காங்க, நம்ம நவாபுக்கு நம்மளோட இதுல ராணுவம் இருக்கு. அதுல என்ன பண்ணணும், அந்த ராணுவத்துல பெரும் பகுதியை என்ன செஞ்சிடணும், களைச்சி விட்டுறணும். ராணுவம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து ராணுவன்றது ஆப்ஷன் இருக்கலாம், பட் கொஞ்சமா அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ராணுவம் பெரும் பகுதியை கலைச்சிடணும், கொஞ்சமா பேருக்கு ராணுவம் அப்படின்னு என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. சரி ரைட்டா, அது ஓகே. அதுவுமே தப்பு. நமக்கு ஒரு பிரச்சனைனா அப்ப யார் வந்து நிப்பா? இருக்காது. அதுதான் ஆங்கிலேயர்களோட சாமர்த்தியம். ஓகேவா? சரி, செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். செகண்ட், அந்த உடன்படிக்கையில என்ன இருந்துச்சுன்னா, ஆங்கிலேயர்களோட கம்பெனியால நியமிக்கப்பட்ட துணை சுபேதார், அதாவது என்னன்னா அவங்களோட ஆர்மி ஆபீசர் இருப்பாங்க இல்லையா, அதுல உள்ளவங்க மட்டும்தான் வங்காளத்தை வந்து அவங்க தான் நிர்வகிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த உடன்படிக்கையில இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை என்ன செஞ்சுட்டு அவங்க ஓகே சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, மேபி அதனாலதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பகுதியெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, இராணுவத்தெல்லாம் கலைச்சிடணும், துணை சுபேதார் தான் வங்காளத்தை நிர்வகிப்பாங்க சொல்லிட்டாங்க. எதுல? அலகாபாத் உடன்படிக்கையில. ரைட்டு, சரி, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? இதான் பக்சார் போரா அப்படின்னு சொன்னா, ஆமா, பக்சார் போர் நடந்துருச்சு. பக்சார் போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு அலகாபாத் உடன்படிக்கையை என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் ஓகே சொல்லியாச்சு. இப்ப ராபர்ட் கிளைவ் இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்கன்னா, இப்ப பாருங்க வந்துட்டார் பாருங்க ராபர்ட் கிளைவ். திரும்ப என்ன பண்றாருன்னா, இந்த சுஜா உத்தௌலா இருக்காரு இல்லையா, சுஜா உத்தௌலா முகலாய பேரரசர் 2ஆம் ஷா, இவங்க 2 பேரும் யாருன்னு தெரியுதா? அந்த நம்ம பக்சார் போர் நடக்கும் போது அவர் கூட்டி சேர்த்தாரு இல்லையா, அவங்க 2 பேரும் தான் இந்த சுஜா உத்தௌலா முகலாய பேரரசர் 2ஆம் ஷா. சரி ஓகே, இவங்க 2 பேரும் என்ன பண்றாருன்னா கூட்டி சேர்த்துக்கிறாரு. வங்காளத்துல இவங்கள்ட்ட தனியா ஒரு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணிடுறாரு, நாங்க நிர்வகிக்கிறோம் அந்த மாதிரி எழுதி வாங்கிக்கிறாரு. யார் யார்கிட்டனா, சுஜா உத்தௌலாட்ட முகலாய பேரரசர் 2ஆம் ஷாட்டையும் ஒரு ஒப்பந்தம் போட்டு
என்ன பண்ணுறாரு, இனிமே வங்காளத்தில் ரெட்டையாட்சி முறையை நடைபடுத்தணும் அப்படின்னு ரெட்டையாட்சி, இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம், ஓகேவா. ரெட்டையாட்சி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் என்ன பண்ணணும், ராபர்ட் கிளைவ் எழுதணும். இவ்வளோதான். பக்சார் போர் இதோட என்ன செஞ்சது, முடிவடையுது. பிளாசி போர், பக்சார் போர், இந்த 2 போரும் தான் ஆங்கிலேயர்கள் அரசியல் ஆதிக்கத்தை இந்தியாவில் காலூன்றி நிலைநிறுத்திக்கிட்ட இடம். எதுனா இந்த பிளாசி போர், பக்சார் போர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த 2ம் தான் நம்ம வரலாற்றில் ஆங்கிலேயர்கள் உள்ள நுழைஞ்சு அவங்களோட ஒரு வலிமையை அவங்க உண்டாக்கிக்கிட்ட ஒரு இடம்னா இந்த 2 போர் மட்டும்தான். இதை தொடர்ந்து நாளைக்கு என்ன பண்ணலாம்னா கர்நாடக போர்லாம் படிக்கலாம். நாளைக்கு டே 3ல கர்நாடக போர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டே 2 என்ன செஞ்சிருச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. தேங்க்யூ, பாய்.